இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குறது வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். வாலாஜா சாய் மொபைல்ஸில் எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து சலுகை விலையில் வந்து உங்களுக்கு மொபைல்ஸ் வந்து கிடைக்கும். அது இல்லாத எந்த மொபைல் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு நிச்சய பரிசுகள் நிச்சயமாக உண்டு. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு 2GB 4GB 8GB அப்படின்னு மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டு வேண்டாம் அப்படின்னா ப்ளூடூத் மொபைல் அக்சசரிஸ் இது போல் இருக்குது. அதுக்கப்புறமா வாங்குற ஒவ்வொரு ஃபோனுக்கும் உங்களுக்கு சிம் கார்டு ஃப்ரீ இருக்குது. காம்போ ஆஃபர் இருக்குது. 2-3 செட்டு ஒன்றா வாங்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அது போல் இருக்குது. உங்களுக்கு மொபைல் வாங்கின ஆசைப்பட்ட உடனே வரக்கூடிய இடம் ஒரே இடம் எங்கே அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சி போவோம். ஐயா உங்கள் பேர் என்னய்யா? ஜி ஆறுமுகம். ஜி ஆறுமுகம். எங்கேருந்து வரீங்க? ஓச்சேரி. ஓச்சேரியிலேருந்தே வந்திருக்காரு ஜி ஆறுமுகம். இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்விக்கு எப்படி அஸ்தான பதில சொல்கிறாரு மட்டும் பார்ப்போம். ஐயா இந்த மலைகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். என்னென்ன மலைகள்லாம் போயிருக்கீங்க? நமக்கு தெரிஞ்சது நான் திருப்பதி திருத்தணி அந்த மாதிரி மலை தான் போயிருக்கேன். திருப்பதி திருத்தணி அப்படின்றது. இந்த கொல்லிமலை, இந்த விராலி மலை, அந்த மலையெல்லாம் போனேன். அந்த மலையில் எதுவும் போனது இல்லைங்களா? இப்போ இந்த சோழியர் மலைக்கு போயிருப்பீங்க இல்லையா? போயிருக்கேன். சோழியர் மலையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னதுயா? பிடிச்ச விஷயம் வந்து எதுவும் இல்லை, குரங்கு தான். குரங்கு தான் எங்களுக்கு பிடிச்ச விஷயம். அங்கே போனோம்னாக்கா குரங்கு பண்ணுற சேஷ்டை இருக்குதே அப்படி. இப்போ உங்கள் குரங்கு வந்து உங்களை ஒன்று அட்டாக் பண்ண வருது, உங்களை தாக்க வருதுன்னா அப்போ நீங்கள் அதுக்கிட்ட என்ன பண்ணி அதுலேருந்து தப்பிப்பீங்க? குரங்குக்கிட்டேருந்து ஓட முடியாது, கையில் கட்சி அதுக்கிட்ட கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். கையில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனோம்னா வாயிலா ஜீவன் சாப்பிட்டு போட்ட மேலே எடுத்து கையில் கொடுத்துட்டுனா கூட திருப்பி கொடுத்துருவேன். அவ்வளோதான். எது கேட்டாலும் ஆறுமுக அண்ணன் மனசு ரொம்ப வெள்ளை. எது கேட்டாலும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்புல. அண்ணே இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 2 வீலர் ஒன்று ஓட்டுறோம் அப்படின்னாக்கா எப்படி பாதுகாப்பாக 2 வீலரை ஓட்டுறதுண்ணே? முதல்ல லைசன்ஸ் இருக்கணும். முதல்ல லைசன்ஸை வாங்குங்க. அதுக்கு முன்னாடி வண்டி எடுத்து வச்சு ரோட்டில் ஓட்டாதீங்க. சரிண்ணா லைசன்ஸை வாங்கியாச்சு, வண்டி வாங்கினா அப்புறமா வண்டி வாங்கணும். முதல்ல வண்டி வாங்கிட்டு அப்புறம் லைசன்ஸ் வாங்காதீங்க. முதல்ல லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்க. சரிண்ணே. ரோட்டில் எதிர்க்கு வரவங்க நம்ம இடிக்காத அளவுக்கு நம்ம ஓரமாக போயிடணும். அவங்களே சில பேர் வந்து இடிக்கிற மாதிரி வருவாங்க. நீங்கள் தான் உசாராக பக்குவமாக ஓரம் ஒதுங்கி போகணுமே தவிர அவங்க வந்து இடிச்சு விட்டாலும் நீங்கள் போய் இடித்தாலும் வண்டி 2 பேருக்கு தான் சேதாரம். இது தெரிஞ்சுக்க. ஆர்வம் அண்ணன் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்காப்ல அப்படின்னு. தெளிவாக தான் இருக்கிறேன். அண்ணன் சொன்னாலும் எல்லாமே நல்ல விஷயம் தாம்மா சொல்லுவார். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு. அண்ணே இந்த தேசிய கொடி தெரியுமாண்ணா? இந்தியாவோட தேசிய கொடி தெரியுங்களண்ணே? அதில் என்னென்ன வண்ணம்லாம் இருக்குண்ணே? சிவப்பு வெள்ளை பச்சை. சிவப்பு வெள்ளை பச்சை. அதை டக்குன்னு அடிச்சு விடுவாரு. சிவப்புன்றது கரெக்டாண்ணே? ஆமாம், காவி நிறம் சொல்லுவாங்க. அது காவி நிறம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல சொல்றப்போ புரியாது. அதனால சொன்னா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. காவின்னு சொன்னா புரியாது, சிவப்புன்னு சொன்னா டக்குன்னு பிடிச்சிவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அசோக சக்கரம்னு ஒன்று இருக்குல்லண்ணே? அந்த அசோக சக்கரம் என்ன வண்ணத்துல நான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க? நீல கலர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நீல கலர். முடிஞ்ச வரைக்கும் தமிழில் நீளமாவது சொல்லிவிட்டாரு. வண்ணம் சொல்கிறது பதில் கலர்னு சொன்னார். அது ஒரு இவரை பாராட்டணும், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ண்ணா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் சொல்கிறோம் அழகு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது? காவி நிறம் அது வந்து நம்மளோட தியாகம், நம்ம நாட்டோட தியாகம், அதுதான் குறிச்சிருக்கு. அதான் ஒரு அடி எல்லாம் கை தட்டுக்கப்பா. காவி நிறம் வந்து எதை குறிக்குது அப்படின்றத பார்த்தோம்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா தியாகத்தை குறிக்குது என்பதுதான் சரியான விடை. அண்ணன் இந்த விடையை வந்து சொல்லி வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் அவங்க ஹெட்ஃபோனை அண்ணன் வந்து பரிசாக வாங்குறாரு. கொண்டு வாங்கப்பா. என்னண்ணா புரியுங்கண்ணா. இவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்திய தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது அப்படின்றது தியாகம் என்பதுதான் சரியான விடை. நன்றி தம்பி. உன் பேர் என்னப்பா? சிவசங்கர்ண்ணா. சிவசங்கர். எந்த ஊருப்பா? சரிலேருந்து சிவசங்கர் வந்திருக்காள். இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறார். என்னப்பா பண்ணுற நீ? ஆட்டோ ஓட்டுறியா? ஆட்டோ எப்படிப்பா? உள்ளே உட்காந்து ஓட்டுவா வெளியே உட்காந்து ஓட்டுவாப்பா? உள்ளே உட்காந்து தான் ஓட்டுவான். வெளியே உட்காந்துலாம் ஓட்டுறது கிடையாதுங்க. ஏன்னா மாட்டு வண்டியாது. மாட்டு வண்டி மேலே உட்காந்து ஓட்டுறதுக்கு என்ன? இந்த ஆட்டோ வந்து 3 சக்கரமா 4 சக்கரமா பாதுக்கா? 3 சக்கரம் தான். 4 சக்கரத்தில் ஆட்டோ வருது இல்லையா? வரலையா? 4 சக்கரத்தில் வந்தால் என்ன அர்த்தம்? அது வந்து சின்ன குட்டியானே பெரியானே அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதான் அப்படின்னு. இந்த ஆட்டோ ஓட்டுறது உனக்கு யார் கற்று கொடுத்தது? ஓனரா? ஓனர் எப்படி ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாரா இல்லை அடிச்சு சொல்லி கொடுத்தாருப்பா? அன்பா தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரே முறை தான். தம்பி இங்கே பார் பக்காஞ்சியா, இதுதான் ஸ்டேரிங் தானே? ஸ்டேரிங் தானே? இல்லை வேற ஏதாவது ஹேண்டிலா? சரிங்க சொல்லாமல் ஹேண்டில் சொல்லாமா? ஹேண்டில்னே சொல்லுங்கப்பா, சரிங்க சொல்லாதீங்க அப்படின்றாரு. அந்த ஹேண்டில் பாரு, இதில் பக்கம் இருக்குது பாரு, இதுதான் கீரு. இது அப்படியே கிளச்சை பிடிச்சி அப்படியே அமைக்க அப்படியே மேலே தூக்கணும். ஆட்டோ அப்படியே உள்ள விட்டா போயே இருக்கும், அப்படியே ஓட்டினே இருப்போம் அப்படின்றாரு. அதானே? அப்படி தானே ஓட்டணும்? கரெக்டு. இப்போ இந்த ஆட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோவில் எவ்வளோ தூரம் போகலாம்? ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போகலாம். 50-60 கிலோமீட்டர் தானே? 60 மேலே போனால் என்ன ஆகும்?
இன்ஜின் சீஸ் ஆகிடும், கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஏற்றணுமா? அவ்வளோதான். வண்டி நேராக நீங்கள் பாட்டு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ஆட்டோ ஓட்ட வச்சுன்னா இன்ஜின் இல்லை டரன்னு தேஞ்சி சூடாகி போயிடும். அதனால் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நிறுத்திவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் போயிட்டே இருக்கலாமா? போயிட்டே இருக்கலாம். நீங்கள் டீசல் போட வேண்டியது மட்டும் டீசல் போடணுமா பெட்ரோல் போடணுமா? டீசல் போடணுமா? 1 லிட்டர் டீசல் போட்டால் எவ்வளோவா மைலேஜ் வருது? ஒரு 25 கிலோமீட்டர் போகும். 25 கிலோமீட்டர் போகுமா? 40 கிலோமீட்டர் ஒன்றா என்ன பண்ணோம்? அது ஆட்டோவை தான் கேட்கணும். நானும் அப்படி தான் பண்ணுறேன். 5 லிட்டர் போட்டு வந்துருன்றோம். அது 25 மேலே தாண்டி போவே மாட்டேங்குது. அப்படி தானேப்பா? அப்படி தான். உங்களுக்கு இந்த பேர் சொன்னேன் சிவசங்கர் தானே? கரெக்டு தானே பேர்? இது என்னப்பா சிவசங்கர் அப்படின்னு என்னதுப்பா? சிவசங்கர்னா எங்கள் அப்பா அம்மா தான் கேட்கணும். எல்லாம் அப்பா அம்மாவை தான் கேட்கணும். நாங்களாம் இதுவரையிலும் அவங்கள யாரும் கேள்வி கேட்டதே கிடையாது. அப்பா அம்மாவை தான் கேட்கணும். உன்னுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறவங்களாம் யார் நல்ல நண்பர்கள், யார் கெட்ட நண்பர்கள்? மேக்ஸிமம் எல்லாமே நல்ல நண்பர் தான். ஒரே ஒரு பையன் தான் கெட்ட நண்பர். ஒரே ஒரு நண்பர் தான் கெட்ட நண்பரா? அவர் தான் பக்கத்தில் நிற்கிறாப்லையா? அப்படியே ஓரம் போயிட்டு இருக்கிறாப்ல. அதாவது யார் நல்ல நண்பர் யார் கெட்ட நண்பர்னு சொல்லி கேட்டோம்னாக்கா ஒரே ஒரு நண்பர் மட்டும் தான் கெட்ட நண்பர். அவர் அப்படியே ஓரமாக போயிருக்காரு. கெட்ட நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான். சரி ரைட்டுப்பா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாலாஜாஸ்ரீ சாமி சொல்கிறோம் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நதிகளே இல்லாத நாடு அது எது? நதினா தெரியுமா? ஆறு படத்தை சொல்றியா? படத்தை சொல்ல நதினா ஆறு. ஏழுனா 8. சரி அப்படியே 1 8 சொல்லி போயிட்டே இருப்போம் பொழுது. 6 இந்த நதி அப்படின்றது இல்லாத நாடு எதுவாக இருக்கும்? இது நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா வாலாஜாஸ்ரீ சாமி சொல்லுவாங்க அழகாக ஹெட்ஃபோன் வந்து உனக்காக ரெடி. ஆப்ஷன்ஸ் இருக்குது. சொல்லட்டுமா? பின்னாடி இருந்தெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வேறு பின்னாடி இருந்து எடுத்து கொடுக்குறாப்ல. இப்போ இருக்கிறதுல 3 வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஒன்று எகிப்து ஒன்று சொல்கிறோம், 2வது வந்து இந்தியா ஒன்று சொல்கிறோம், 3வது வந்து அரேபியா ஒன்று சொல்கிறோம். எகிப்து அப்படின்னு சொல்லி இவர் ஹெட்ஃபோனை வாங்காமல் வீட்டுக்கு போயிட்டார். ஏன் உங்கள் பேர் என்னய்யா? மணிவண்ணன். இதுனா மணிவண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய வண்ணமாக இருப்பீங்களோ? மணிவண்ணன்றது எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் தெரியும் பேர் வச்சு. அப்படி இல்லை, யாரை கேட்டாலும் அதுதான் சொல்ல. இனிமேல் நான் அந்த கேள்வி கேட்கலப்பா. பேர் அப்பா அம்மா வச்சாங்க அவ்வளோதான், அதோட விட்டுருவோம். அந்த மணிவண்ணனுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்குறேன். இது கடவுளோட பேர் அப்படின்றத. மணிவண்ணன் அப்படின்னா வந்து கடவுளோட பேர் அப்படின்றது எந்த கடவுளையா? அது பெருமாளுங்களா? பெருமாள் தான் வந்து நம்ம செல்லம்மா மணிவண்ணன் சொல்லி கூடுவோம். நான் ஏதோ டேரக்டர் பேர் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். அப்படினால மணிவண்ணன் தெரியல. எப்படிங்க இருப்பார் அவர் மணிவண்ணன்? தாடி வச்சுன்னு இருப்பாருங்க. அவர் தான் மணிவண்ணன். போயிட்டாருல? எப்போ செத்துட்டாரு? ஒரு வருஷம். மணிவண்ணன் செத்துட்டாரா? தெரியவே தெரியாது. அப்படின்னு அண்ணன் என்னென்ன பண்ணுறீங்க? டிடிபி பண்ணிடல. நீ இப்படியே நவுந்து போயிட்டா ஃப்ரேம்லேருந்து வெளியே போய்டும். அப்படியே கிட்ட நில்லுங்கண்ணே. அப்படி இல்லையா? டிடிபி பண்ணுறீங்களாண்ணே? இந்த டிடிபி அப்படின்றது என்ன சம்மந்தமாக பண்ணுறதுண்ணே? பிரிண்டிங் சம்மந்தமாக பண்ணுறதுல. இப்போ இந்த டிடிபியில் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் வேணும் அடிப்பீங்களா? தமிழ் இங்கிலீஷ் தான்ல. இந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் நம்ம நாட்டில் யாரும் தெலுங்கு கேட்கறது இல்லை. தெலுங்கு யாரும் கேட்கறது இல்லை நம்ம நாட்டில். அதனால நாங்கள் போகிறது இல்லை. மற்றபடி இங்கிலீஷ், தமிழ் எல்லாரும் போடுறாங்க. வேலை இல்லை, இங்கிலீஷுக்கே வர மாட்டேங்கிறாங்க. தமிழுக்கே வேலை இல்லை, இங்கிலீஷுக்கே வர மாட்டேன்றாங்க. அப்போ என்ன வேலை தானே செய்யறது? எல்லா வேலையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது போல. ஆனால் இந்த வேலையை உங்களுக்கு யாருன்னு சொல்லி கொடுத்தது? நான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சு கற்றுக்கணும். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ண்ணே. A4 சைஸ் அப்படின்னாக்கா என்ன சைஸ்ண்ணே? A4 சைஸு 12/18. என்னன்னா 12/18ங்களா? 12/18. 12/8. இதே மில்லிமீட்டரில் சொன்னோம்னா? மில்லிமீட்டர்னா 119 mm வரும். 119. 260/190. 260. 265ங்களா? கரெக்டுங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் A4 சைஸோடைய அளவு இதான்ல. பிரிண்டிங் மார்ஜின் சைஸ். மார்ஜின் சைஸ் என்ன? நான் கேட்குறது A4 உடைய சைஸ். மார்ஜின் நீங்கள் பாட்டு 20 mm கூட மார்ஜின் வைங்க. அதை பற்றியில் ஒரு A4 இப்போ ஒரு TNBயில் ஒரு கம்பெனி போய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு A4 சைஸ் உடைய மில்லிமீட்டர் எவ்வளோ அப்படின்றது சொல்லி கேட்குறோம். 210/200. 275/210. 275 பாரு. 210 வரலாம் கரெக்டாக. 275 கிடையாதுங்க. அடுத்தது யார் என்ன சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். கவலைப்படாது. அது கரெக்டான அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 210 297.
297 mm. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட் A4 சைஸ். பிரிண்டிங் லைன் 264. அவ்வளோ நாங்கள் வாங்கினா பேப்பர் எடுத்து வந்து கொடுத்தானா நம்ம இருக்கிறது அப்படியே பிரிண்டிங் மார்ஜின் வரல கொடுப்பாங்க. அதுவரை ஒரு 20 mm தள்ளி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இவர் தள்ளி தள்ளி போகணும், எனக்கு அங்கே பிரேம் வராமல் போயிடுது இல்லை அப்படின்னு. அண்ணே, இன்னைக்கு வந்து நம்ம பிரிண்டிங் டெக்னாலஜியில் 1 மணி நேரத்தில் எவ்வளோ பிரிண்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு? அது பிரிண்டிங் மிஷினை பொறுத்துங்க. ஆப்செட் இருக்குது. மிஷின் ஏதாவது பழசாக இருந்துச்சுன்னு வச்சிங்க, மொல்ல ஓடும். இதே புது மிஷினாக இருந்தால் சக்க 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 சக்கன்னு ஓடுறது வாய்ப்பு உண்டு. அப்படி தானே? அப்படியா? ஆனால் என்ன ஃபோனை பயன்படுத்துறீங்க? என்ன ஃபோன் பயன்படுத்துறீங்க? சாம்சங். இந்த சாம்சங்கை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கணும், என்ன ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க? சாம்சங் தான் எனக்கு பிடிக்கும். சாம்சங் தான் கடைசி வரைக்கும். எந்த ஃபோன் வாங்கினாலும் அடுத்த ஃபோன் வாங்கினாலும் சாம்சங் தான் வாங்கும். இந்த ஃபோன்னால நம்மளுக்கு நல்ல நன்மைகள் என்ன? நல்ல நன்மைகள்னு பார்த்தோம்னா, ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வரல, சாப்பாடு செய்யாத, நான் இங்கே சாப்பிட்டுட்டு இப்படியே வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிடலாம். பிஸ்னஸ் லெவலில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் லெவலில் ஏன் சார் வரீங்களா சார், ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு ஜாபை வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு நம்ம இங்கேருந்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்றத. மற்றபடி இதை தவிர்த்து நம்ம பர்சனலாக வேறு ஏதாவது சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கோ ஃபோன் வந்து எப்படிலாம் பயன்படுது? நம்பர் கான்டாக்ட், ஜென்ரல் நம்பருங்க, எல்லாருடைய ஃபோன் நம்பரும் மொத்தத்தையும் கான்டாக்ட்லாம் வந்து மொத்தத்தை சேவை வச்சுக்கலாம். அடுத்ததுயா வேறு அதுக்கு தான் அவ்வளோதான்ல. இந்த ரிமைண்டர் இது போல் ஏற்கனவே இவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கி வந்துக்குது, பிறந்த நாள் அன்றைக்கி வந்துக்குது அப்படின்றது அதை பற்றிலாம் நான் இதுவரை சேவ் பண்ணதே கிடையாது. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம்ண்ணே. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜாஸ்தி சாமி போல் சொல்கிறோம், அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நதிகளே இல்லாத நாடு எது? தெரியலீங்களா? ஒரே வார்த்தை அசால்ட்டாக பொசுக்குன்னு தெரியலட்டுப்பிட்டீங்க. பார்க்குற பிஞ்சு குழந்தைங்க மனசுலாம் எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களாண்ணே? நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணிங்க, நம்ம தெரியும்னா தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம ஏன் மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்கணும்? தெரிஞ்சதை பதில சொல்ல போகிறோம், தெரியல சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதை பற்றிலாம் நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். வருத்தப்பட வாலிபச்சாங்களா? இந்த வாலிபரை மிஞ்சிட்டுமே, வாலிபரை தாண்டி விட்டோம். அதனால் வருத்தப்பட முதியோர் சங்கன்னு ஒன்றா வச்சுக்குங்க.